செயின்ட் ஒலிவியா ஆஃப் பலேர்மோ 448ஆம் ஆண்டு சிசிலியில உள்ள ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலயே ஆடம்பரங்களை தவிர்த்து ஏழை மக்களுக்கு அதிகமாக உதவிகள் செய்யறதுல ஆர்வம் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல வாண்டல்ஸோட அரசர் ஜென்சிரிக் பலேர்மோவை கைப்பற்றி கிறிஸ்தவ விசுவாசிகளை அதிகமாவே துன்புறுத்தியிருக்காரு. 13 வயதான ஒலிவியா அந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் தாண்டி ஏழைகளுக்கு உதவிகள் செஞ்சு கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால அந்த பகுதியில் உள்ள மக்கள் இவங்க மேல அதிகமான அன்பும் பாசமும் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல ஒலிவியா துனிஸ் நகருக்கு போயிருக்காங்க. துனிசியாவோட ஆயர் கிறிஸ்தவ விசுவாசிகளை ரொம்பவே துன்புறுத்தியிருக்காரு. ஒலிவியா துனிசுக்கு போய் அங்கு பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. பாகனின மக்களை கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றியிருக்காங்க. இதனால கோபமடைந்த ஆளுநர் கொடிய மிருகங்கள் வசிக்கக்கூடிய காட்டுக்குள்ள இவங்களை தனியா விட்டுட்டு வர உத்தரவிட்டிருக்காரு. காட்டுக்குள்ள தனியா விடப்பட்ட ஒலிவியாவை எந்த மிருகங்களும் சீண்டவே இல்லை. ஒரு கட்டத்துல பாகன் இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் அந்த காட்டுக்குள்ள வேட்டையாட போனப்போ ஒலிவியாவை வன்கொடுமை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா ஒலிவியா அவங்க கிட்ட பேசி அவங்களை கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றிருக்காங்க. காட்டை விட்டு வெளியே வந்த ஒலிவியா அங்குள்ள நோயாளிகளை சந்தித்து அவங்களுக்கு சேவைகள் செஞ்சு அதன் மூலமா பாகனின மக்களை கிறிஸ்தவ விசுவாசிகளா மாற்றிருக்காங்க. இதனால கோபமடைந்த ஆளுநர் இவங்களை கைது செய்து கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு வெளியே வர வற்புறுத்தியிருக்காரு. ஆனா ஒலிவியா கிறிஸ்தவ விசுவாசத்துல உறுதியா இருந்திருக்காங்க. இதனால சிறையில் அடைத்து சிறுமீனு கூட பார்க்காம இவங்களுடைய ஆடைகளை களைந்து கொதிக்கக்கூடிய எண்ணெயில தூக்கி போட்டிருக்காங்க. இத்தனை துன்புறுத்தல்கள் செஞ்ச பிறகும் ஒலிவியாவுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படல. இறுதியா அவங்களுடைய 15வது வயசுல தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க ஒலிவியா. ஒலிவியா இறக்குறப்போ இவங்களுடைய ஆன்மா புறா வடிவுல வானத்தை நோக்கி சென்றதாகவும் சொல்லப்படுது. ஜூன் 10 செயின்ட் ஒலிவியா ஆஃப் பலேர்மோ feast day.